இந்த நாளுக்கான அனுதின வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். இதற்கு தலைப்பு லேபர் வில் நாட் கோ இன் வெயின். உங்கள் பாடுகள் வீணே போகாது. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகளாயும் இருப்பீர்களாக. இங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள்ளாய் இருக்கிறார். நம்முடைய செய்கைகளெல்லாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற செய்கைகள். நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக நாம் பிரயாசப்படுகிறோம். இங்கே பவுல் சொல்லும்போது எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமையாக செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் செய்கிற காரியம் அங்கே ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு மகிமையாக செய்கிறபடினாலே நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாய் போக மாட்டாது. அதனுடைய பலன் நிச்சயமாகவே நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனபடினால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான அந்த மாற்றம் இருக்கும்போது நாம் உறுதிப்பட்டவர்களாயும் நாம் அசைக்கப்படாதவர்களாயும் நாம் கர்த்தருடைய கிரியையினாலே எப்பொழுதும் பெருகளாயும் இருக்கிறோம். அதனால்தான் இப்படியாக ஒரு பாடல் இருக்கு, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கும்படியான ஆசீர்வாதம். நம்முடைய முளைகள் உறுதிப்பட்டு தேவனில் நம்பியிருக்கும்போது நம்முடைய அந்த கயிறுகளை நாம் இழுத்து நம்முடைய இடத்தை நாம் விஸ்தாரப்படுத்த அங்கே ஏசாயாவிலே சொன்னபடியாக 54ஆம் அதிகாரத்திலே சொன்னபடியாக நாம் எப்பொழுதும் நம்முடைய பரப்பு, நம்முடைய வளர்ச்சி, அந்த அசையாத நம்பிக்கை, அந்த உறுதிப்பட்ட விசுவாசம், அந்த கிரியைகள் நமக்குள்ளாக இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறது. தேவன் நமக்குள்ளாக இருந்து மகிமைப்படுகிறார். கர்த்தர் இந்த நம்பிக்கையிலே நம்ம இன்னும் வளர்க்க இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த தியானம் நமக்குள்ளாய் இனிதாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.